Everyone in Kenya is usually friendly. When they meet you, yeah, hi. But we are not that densely populated. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா மாதிரி டென்சிட்டியாக பாப்புலேஷன் இங்கே இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது உண்மை தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா ஜகன்னு கூட்டமாக இருக்கும். இது முட்டைக்கோசு இது மாதிரி இருக்குது. காய்கறி கடைன்னு நினைக்கிறேன். செப்பல் கடை. So here's a place where people come and done different hairstyles. ஹேர் ஸ்டைல். ஓ, இதான் முடிவெட்டுற கடைன்னு சொல்கிறாங்க. Kasalo. ஓகே, இவங்க ஊரில் ஏதோ கசாலோன்னு சொல்கிறாங்க. அதான் ஹேர் கட் பண்ணுற இடம் போல். ட்ரான்ஸ்ஃபார்மர், பாப்கார்ன் ஷாப்பு. When you want to buy a sofa set, you can come here, tell them the design, they make for you a sofa set. ஓ, இங்கே வந்து சோஃபா செட்டு தான் நம்ம எப்படி மாடல் சொல்கிறோமோ அது மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். செப்பல் விற்கிறாங்க. அந்த மாதிரி வண்டியில் வச்சு இங்கே செப்பல் விற்கிறாங்க. புதுசாக இருக்குது நம்மளுக்கு பார்க்க. Yeah. If you want to buy this business is usually common in Kenya of selling eggs, smokies. From here, Yes. When you have that, when one comes. இங்கே தான் அந்த கோழி முட்டை இதெல்லாம் வந்து இங்கே விற்பாங்களாம். This is very safe. இந்த இடம் கொஞ்சம் சேஃப்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போனால் தான் கொஞ்சம் மோசமான இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது புதுசாக வரும்போது. ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்குன்னா நிறைய வெளியில் தான் போட்டு வைக்கிறாங்க. சோஃபா அந்த மாதிரி சொல்லலாம் அந்த வெளியில் போட்டு வைக்கிறாங்க. சோஃபா கடை எல்லாமே அப்படியே வெயிலில் தான் போட்டு வச்சுருக்காங்க. பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேங்காக நிற்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் ஓடுது பைக்கில். நல்லா ஸ்பீக்கர் செட்லாம் கட்டி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போய்க்கலாம், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் நம்ம அங்கே. மாம்பழம்லாம் இருக்குது. மாம்பழம் கேங்காக வராங்க. கேங்காக வந்தாலே இங்கே கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி தான் இருக்குது. ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே இந்த ட்ரெஸ்ஸஸ் இப்படி சோஃபா செட் இப்படி தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸ். ஓ, இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸ். இங்கே எல்லாம் கிளாத்ஸ் கூட செகண்ட் ஹேண்டில் விற்கிது. ஏர்டெல் சிம் இங்கே இருக்குங்க. நம்ம இந்தியாவில் மாதிரி ஏர்டெல் சிம் இங்கேயும் இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸு கடை தான் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாங்ஸ் போட்டு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ரோட்டில் இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஷூஸ் தான். வேணுங்கிறவ வந்து இங்கே வாங்கிப்பாங்க போல். ஓ, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பழங்கள் விற்கிற இடம் இதானா. நிறையா வந்து இங்கே பழக்கடைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே எல்லாமே இங்கே இருக்குது.
நல்லா சாங் போட்டு ஜாலியாக போட்டுருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. Now here is the bus station, different places. Oh, this is a bus station? Yeah, this is a bus station. You go like this. ஓகே, இதான் பஸ் ஸ்டாண்ட் தான். டவுனுக்கு போகிறதுக்கு இங்கே தான் பஸ் ஏறுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து மெயினுக்கு போகணும்னா, அதாவது சென்ட்ரு, சிட்டி சென்டர் இந்த மாதிரி போகணும்னா இங்கேருந்து தான் போகணும். பஸ் ஸ்டாப்பு ஸ்டாப்பு தான். This is a club where weekends people come drink, eat meat. மீட் வாங்குற இடம்லாம் இதான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மீட் வாங்குறது. நம்மளை இங்கேருந்து பார்த்து கை காமிக்கிறாங்க ஜாலியாக. மொபைல் சைக்கிள் சென்ட்ரு. இங்கெல்லாம் 3000 தானா, இங்கெல்லாம் 3000 shillings தானா பெர் மந்த்து ரெண்டல் இந்த ஹோம்னா. We are here. We've arrived. வந்துட்டு ஜூஸ் கேட்டோம். ஒரிஜினல் மேங்கோ ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் பல்பி சூப்பராக இருக்குது.